மாயா சந்தியா சீரியல் அப்கமிங் எபிசோடுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம ஜானகி வந்துட்டு புவனேஸ்வரியை செம்மையா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு வெளியில் வராங்க. அப்போ தனாவும் கதிரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. தனா நேரா ஜானகி கிட்ட இங்க பாருங்கம்மா, எதுக்காகம்மா இந்த கதிர் கூட என்ன போக சொன்னீங்க? எனக்கு இவனை பார்த்தாலே கொஞ்சம் கூட பிரிக்கவே இல்லை. இவன் கூடயா சேர்ந்து என்ன வாழ சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு தனா, உனக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. உனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் வச்சு கதிரை கெட்டவன் அப்படின்னு நினைக்காத அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா உனக்கு உங்க மாயாதாம்மா ரொம்ப முக்கியம், அதனாலதான் நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி டென்ஷன் ஆகி, இங்க பாருதனா, நல்லது எது கெட்டது எது அப்படின்னு இன்னும் உனக்கு தெரியல, அதனாலதான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, இல்லம்மா எனக்கு என்னன்னு தெரியும். இந்த மாயா சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்க மாயாதான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக என் வாழ்க்கையை சுத்தமா மறந்துட்டீங்க. எனக்கு கார்த்திக் சாரை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமில்ல. தெரிஞ்சும் நீங்க வந்துட்டு என்ன கார்த்திக் சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம தடுத்துட்டீங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, எங்கேந்திடி இந்த விஷயத்தையெல்லாம் கத்துக்கிட்டேன்? உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு தானா? அப்படி இருக்கையில எப்படி உன்னால மறுபடியும் அந்த கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இதனால உங்க அப்பாவை பத்தி இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே என்ன பேசுவாங்க அப்படிங்கிறத யோசனை பண்ணி பாத்தியா அப்படின்னு. இது கேட்டுட்டு தானா சொல்றாங்க, அம்மா நான் செஞ்சது தப்பு அப்படின்னா அந்த கதிர் செஞ்சது ரைட்டாம்மா. அவன் எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய கழுத்துல தாலி கட்டுவான்? அவன் செஞ்சது மட்டும் கரெக்டா அப்படின்னு கேட்க ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா, உனக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. அதனால நீ கொஞ்சம் பொறுமையாதான் முடிவெடுக்கணும். நீ அவசரப்பட்டு முடிவெடுத்து உன் வாழ்க்கையை இழந்துராத அப்படின்னு. அப்ப மாயா நேரா தனா கிட்ட, இங்க பாரு தனா, உன் நல்லதுக்காக தானடி நாங்க எல்லாரும் முடிவெடுப்போம், இதுக்காகடி நாங்க சொல்றதை கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு. தனா நேரா மாயாவை பார்த்து, அம்மாடி நீ எனக்கு நல்லது யோசிச்சது போதும், நல்லது யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கும் கார்த்திக் சாருக்கும் நடந்த கல்யாணத்தை தடுத்துட்டியல்ல, என்கிட்ட தயவு செஞ்சு பேசாத, உன் முகத்துல முழிக்கவே எனக்கு விருப்பமே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை ரொம்ப அவமானப்படுத்தி தனா பேச. அப்ப ஜானகி நேரா தனாவை பார்த்து, தனா நீ தேவையில்லாம வார்த்தையை கொட்டாதடி அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க, பெரியம்மா தனா சொல்றதுல என்ன தப்பு இல்லை. நான் கதிரை கட்டாயப்படுத்தி தனாவுக்கு தாலி கட்ட வச்சது ரொம்ப தப்பு தான். நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா தனா, உன் நல்லதுக்காக தாண்டி இப்படி பண்ணேன், வேற வழி இல்லாம தான் நான் அப்படி பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. ஆனா தனா சொல்றாங்க, இங்க பாரு, என் வாழ்க்கையிலேயே ஒருத்தர் மூஞ்சில முழிக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சா அது நீ மட்டும்தான். என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னே அமெரிக்காவிலேருந்து வந்திருக்க. உன் வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும், நீ மட்டும் காதல் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும் பொழுது எனக்கு ஆசை இருக்காதா மாயா? எதுக்காக மாயா என் வாழ்க்கையை கெடுத்த அப்படின்னு சொல்ல. அப்ப ஜானகி நேரா தனாவை பார்த்து, இங்க பாருதனா, உனக்கு இன்னும் புரிதல் இல்லை, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இன்னும் உனக்கு விவரம் பத்தல, அதனால தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, உங்க அம்மா உனக்கு கெட்டது நினைப்பானாடி அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா நீங்க மாயா கூட சேர்ந்துக்கிட்டு என் வாழ்க்கைய கெடுத்துட்டீங்கம்மா அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, என்னடி நீ இப்படி பேசுற, உன் அம்மா உன் நல்லதுக்கு தானடி யோசிப்பா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா எனக்கு உங்க கூட பேசுறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, என்னால உங்களுக்குள்ள சண்டை வேணாம், நீங்க தனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. தனாவுக்கு எப்ப நான் நல்லவன்னு தெரியுதோ அப்ப அவ என் கூட சேர்ந்து வாழ்ந்தா போதும் அப்படின்னு. அப்ப தனா சிரிக்கிறாங்க. அப்ப மாயா கேக்குறாங்க, ஏன்டி இப்படி சிரிக்கிற அப்படின்னு. தனா சொல்றாங்க, கதிர் இப்ப சொன்னான், என்ன சொன்னா, நான் வந்துட்டு கதிரை புரிஞ்சுக்கிட்டு கதிர் கூட வாழ்வனா, அது நான் செத்தாலும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தனா கோவத்துல அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை கேட்டுட்டு ஜானகி நேரா கதிரை பார்த்து, இங்க பாரு கதிர், தனா அப்படி பேசினா அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு அவ மேல கோவப்படாது அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாருங்கத்த, தனா கோவப்படுறதுல எந்த வித தவறும் கிடையாது, அவ கோவப்படுறது நியாயம்தான். நான் தான் அவ கழுத்துல கட்டாய தாலி கட்டி அவ வாழ்க்கையை இப்படி ஆக்கிட்டேன், அவ கோவப்படுறதுல எந்தவித தப்பும் இல்லத்த அப்படின்னு. இது கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, எவ்வளவு நல்ல பிள்ளையா, நல்லதை மட்டும் யோசிக்கிற, ஆனா உன்னை பத்தி தானே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளேப்பா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு,
கண்டிப்பாக ஒரு நாள் தனா என்னை புரிஞ்சுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குத்த. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு தனா கிடச்சிட்டான்னு சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாயா கிட்ட, இங்கே பாரு மாயா, கொஞ்ச நாள் மட்டும் நீ பாட்டி வீட்டில் தங்கி இருந்தா போதும். எப்படியாவது நான் அவர்கிட்ட சொல்லி சமாதானப்படுத்தி உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா எனக்கு நல்லா தெரியும் பெரியம்மா, கண்டிப்பாக பெரியப்பா என்னை மன்னிச்சிருவாரு. நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இப்படி பண்ணியிருக்கேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்ன விஷயம்னு அவருக்கு தெரியல. கண்டிப்பாக அதையும் ஒரு நாள் அவர் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக என்னை வீட்டுக்கு கூப்பிடுவாருன்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு, என்னை விட உன் பெரியப்பா தாண்டி உன் மேலே பாசம் வச்சுருந்தாரு. அதனால கண்டிப்பாக உன்னை வீட்டுக்கு கூப்பிடுவாருன்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குது. நீ கவலைப்படாமல் தைரியத்தோடு இருமாயா அப்படின்னு சொல்ல, மாயாவும் சரி பெரியம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் கதிரும் சேர்ந்து நேரா பாட்டி வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஜானகி நேரா தனாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம புவனேஸ்வரியை காமிக்கிறாங்க. அப்ப கதிர் கார்த்தி வந்துட்டு செம்ம கோவத்துல வீட்டுல உள்ள பொருள் எல்லாத்தையுமே போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காரு. அப்ப பசுபதி போயிட்டு நேரா கார்த்தி கிட்ட, கார்த்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, அந்த பொம்பளைக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை கை நீட்டி அடிப்பா அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, அவ உன்னை அடிக்கும் பொழுது என் ரத்தமெல்லாம் அப்படியே கொதிச்சிச்சுடா. ஆனா வேற என்ன பண்றது, புவனேஸ்வரினாலதான் நான் அமைதியா இருந்தேன், இல்லைன்னா அவளை ஒரு வழி ஆக்கியிருப்பேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, விடுங்க, உங்களால அந்த ஜானகியை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாயா இவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டிட்டா. ஆனா அவளை நீங்க இன்னும் ஒன்றும் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருப்பா, உன்னால ஒன்றும் பண்ண முடியலைன்னா விடு, நான் அந்த மாயாவை என் கைனாலேயே தீர்த்து கட்டிடுறேன் அப்படின்னு. அப்பா பசுபதி சொல்றாரு, கார்த்தி அவசரப்பட்டு கோவப்படாத, ஏற்கனவே உன் மேல கொலை முயற்சி கேஸ் இருக்கு. இதுல மாயாவுக்கு வேற ஏதாவது அனுச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு உன்னைதான் வந்துட்டு காலம் ஃபுல்லா ஜெயில இருக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த மாயாவை பத்தி உனக்கு தெரியாது. கண்டிப்பா அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நீ தான் காரணம்னு கோர்ட்டில் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கொடுத்துருப்பா. அதனால அவகிட்ட இருந்து நீ கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கணும், தேவையில்லாம தப்பான முடிவு எடுக்காத அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி அங்கேருந்து வராங்க. வந்துட்டு நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு கார்த்தி, என்னோட பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்படி சொதப்புன்னு நான் எதிர்பார்க்கல கார்த்தி, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை நீங்க கரெக்டா அந்த தனாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. அந்த தனாவை அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு தனாவை ஒரு நாள்லயே வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது நடக்காம போயிருச்சுத்த, உங்களை நம்பினனே அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, கார்த்தி இதுக்கான நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த ஜானகி உன்னை அடிச்ச போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் கண்டிப்பா அவளை சும்மா விட மாட்டேன். அவ பொண்ணு பொண்ணு அப்படிங்கிறதுக்காக தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ பொண்ணுங்க 2 பேரோட வாழ்க்கையும் நான் சீரழிக்கல, என் பேரு புவனேஸ்வரி இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, அத்தை நீங்க கவலைப்படாதீங்க, அந்த மாயா இருக்கல்ல, ஆளுகளை வச்சு மாயாவை தூக்கிடுறேன் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு கார்த்தி, அவசரப்பட்டு முடிவெடுக்காத, கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவளை நம்ம சும்மா விட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பசுபதி சொல்றாரு, இங்க பாரு கார்த்தி, அந்த மாயாவும் கதிரும் ஒரே வீட்டில தான் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவங்க 2 பேருக்கும் கெட்ட பேரை உண்டாக்குனா எப்படி அப்படின்னு. இது கேட்டதோட அந்த கார்த்தி சொல்றாரு, இதுவும் நல்ல யோசனையா தானே இருக்கு, இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை, நீங்க அப்படியே பண்ணிருங்க அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, இப்போதைக்கு நமக்கு மரகதமணி தான் கொஞ்சம் ஆதரவா இருக்கான், அவங்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவன் எப்படி இந்த ஊருக்குள்ள விஷயத்த பரப்பணுமோ அப்படி பரப்பிடுவான் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த கார்த்தி சொல்றாரு, சரி இப்பவே அதை பண்ணுங்க அப்படின்னு. அப்ப பசுபதி நேரா மரகதமணிக்கு கால் பண்றாங்க. மரகதமணி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப அவர் சொல்றாரு, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பை ஒப்படைக்க போறேன் அப்படின்னு. மரகதமணி கேட்குறாரு, என்ன பொறுப்பு? அந்த ரகுராமோட குடும்பம் ஒட்டுமொத்தமா சீரழியணும், அதுக்கான திட்டம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, அதை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அந்த மாயாவும் கதிரும் ஒரே இடத்துல தான் ஒரே வீட்டில தான் தங்கியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு கெட்ட பேர் உருவாக்குனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட மரகதமணி சொல்றாரு, சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பசுபதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. அப்ப கார்த்தி கேட்குறாரு, என்னாச்சுப்பா அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, யாருக்கிட்ட சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன், இனிமே அவன் இந்த விஷயத்த எப்படி ஊருக்குள்ள பரப்பணுமோ பரப்பிடுவான் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சந்தோஷப்படுறாரு, இது போதும்,
அந்த மாயாவும் கதிரும் நிம்மதியாவே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஜானகி நேரா தனாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. தனா வீட்டு வாசல்ல வரதை பார்த்துட்டு சிவா ரொம்ப சந்தோஷப்பட்டு அண்ணி வந்துட்டு தனாவை கூட்டிட்டு வராங்க அப்படின்னு சொன்னதோட வீட்டுல உள்ள எல்லாருமே ஓடி வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு ஜானகியையும் தனாவையும் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்ப ரகுராமும் அவர் பொண்ணை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடி வந்து தனாவோட கையை பிடிச்சி, அம்மா தனா எங்கம்மா போன, எங்களை விட்டுட்டு நீ எங்கம்மா போன அப்படின்னு சொல்ல, அப்ப தனா சொல்றாங்க, அப்பா நான் எங்கேயும் போகலப்பா, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, என்னம்மா தானா சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, நாங்க எல்லாருமே ரொம்ப பயந்துட்டோம், உனக்கு ஏதாவது ஆபத்தொன்னு நினைச்சு அப்படின்னு. தனா சொல்றாங்க, ஐயோ அப்பா எனக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்ப பாட்டி எங்கேருந்து வந்துட்டு, இங்க பாருதுனா இந்த மாதிரி எல்லாம் வீட்டுல சொல்லாம போறது ரொம்ப தப்பு, இதுக்கப்புறம் நீ போனீன்னா தயவு செஞ்சு வீட்டுல சொல்லிட்டு போமா அப்படின்னு. தனா சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, நடந்த விஷயங்கள்ல எல்லாம் நினைச்சு பார்த்து அதான் கொஞ்ச நேரம் கோவில்ல உட்காந்துருக்கலாமேன்னு போனேன், அதுக்குள்ளேயும் நீங்க இப்படி அவசரப்பட்டு தேடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரதனா இனிமே நீ எங்க போனாலும் சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனாவை நேரா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. அப்ப தனாவுக்கு அமைதியா நேரா ரூமுக்கு போறாங்க. நேரா தனா கிட்ட, இங்க பாருமா தனா, போயிட்டு வந்தேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா, ஒருவேளை நீ மட்டும் அந்த புவனேஸ்வரி வீட்டுக்கு போயிருந்த அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருக்கும் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, ஏமா புவனேஸ்வரி அத்தை வீட்டுக்கு போனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு, கதிரு உன் கழுத்துல தாலி கட்டிட்டான், இனிமே கதிரு தான் உன் புருஷன். ஆனா இந்த வீட்டுல நம்ம எல்லாருமே கொஞ்சம் கதிர மேல கோவமா இருக்கோம், இருந்தாலும் அவன் தான் உன் புருஷன். ஆனா நீ அந்த தாலியை கைட்டுட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ண போன அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்க அப்பா ரொம்ப உடைச்சு போயிடுவாரு, அதனாலதான் நான் உன்ன பொய் சொல்ல சொன்னேன் அப்படின்னு. இது கேட்டதோட தனா சொல்றாங்க, சரிம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜானகி நேரா ரகுராமோட ரூமுக்கு போறாங்க. அங்க போனதோட ரகுராம் கேக்குறாரு, ரகுராம் நேரா ஜானகியை பார்த்துட்டு, இங்க பாருமா ஜானகி, நீ வந்துட்டு பொய் சொன்னனே எனக்கு நல்லாவே தெரியும், தனா எங்க இருந்தா அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா ரகுராம பார்த்து, என்னங்க உங்ககிட்ட பொய் சொன்னாலும் கண்டிப்பா வந்துட்டு பொய் சொல்ல முடியாது, அதை கண்டுபிடிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க தனா எங்க இருந்தான்னு தெரிஞ்சிச்சுன்னா இங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு. ரகுராம் கேக்குறாரு, சொல்லுமா, தெரிஞ்சுக்கிற வேண்டிய கடமையில நான் இருக்கேன்னு சொல்லு, தனா எங்க இருந்தா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, என்னங்க அந்த புவனேஸ்வரி வீட்டுல தான் தனா இருந்தா, நம்ம நினைச்ச மாதிரி அந்த புவனேஸ்வரி நல்லவ கிடையாதுங்க, அவ ஆரம்பத்துலேருந்தே நம்ம குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம குடும்பத்து கூட சம்பந்தம் பேசுற மாதிரி வந்திருக்கான். அவ பெத்து வச்சிருக்காளே அந்த கார்த்தி, அவன் நல்லவனே கிடையாது, அவன் சரியான பொறுக்கிங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் கேக்குறாரு, என்னம்மா இப்படி சொல்ற அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஆமாங்க, அந்த கார்த்தி பல பெண்களோட தொடர்புல இருந்திருக்கான், அவன் நல்லவனே கிடையாது, அவனை போயிட்டு நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்கோம், நினைச்சாலே ஈரக்கொலையெல்லாம் பயந்து வருதுங்க, ஒருவேளை அந்த கார்த்தி கூட நம்ம பொண்ணோட கல்யாணம் மட்டும் நடந்திருந்துச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம பொண்ணு கடைசி வரைக்கும் சந்தோஷமாவே இருந்திருக்க மாட்டா, அவ வாழ்க்கையே போயிருக்கும் அப்படின்னு சொல்ல. அப்ப ரகுராம் கேக்குறாரு, என்னம்மா இப்படி சொல்ற அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, என்னங்க உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு மாயா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டான், இருந்தாலும் அவளோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்ல, அதுக்காக உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி நேரா ரகுராம் கிட்ட, இங்க பாருங்க அந்த கார்த்தி இருக்கான் பாருங்க, அவன் நல்லவனே கிடையாது, அவன் நம்ம பொண்ணை ஏமாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல. இது கேட்டதோட ரகுராம் செம அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இப்ப புரியுதா நம்ம பொண்ணு மாயா எதுக்காக வந்துட்டு கதிரை வந்துட்டு அந்த தனவோட கழுத்துல தாலி கட்ட சொன்னான்னு இப்ப புரியுதா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, மாயா எந்த விஷயம் பண்ணாலும் சரியான முடிவு தான் எடுப்பா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்பையிலேருந்து, ஆனா இந்த விஷயத்துல மட்டும் அவளை எப்படி நான் சந்தேகப்பட்டேன்னு எனக்கு புரியல ஜானகி, பாவம் மாயா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாள்ல, நான் அவளை ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டேன்னு அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, என்னங்க நம்மளுடைய எப்போதைய கடமை என்னன்னா தனக்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எதுவும் சொல்லாம அவளை எப்படியாவது கதிர் கூட சேர்த்து சந்தோஷமா வாழ வைக்கணும் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, ஜானகி இவ்வளவு தெரிஞ்ச பிறகும் நான் எப்படி கதிரை விட்டு கொடுப்பேன், கதிர் என்னோட வளர்ப்பு தப்பாகல அப்படிங்கிறத அவன் நிரூபிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, என்னங்க வீட்டுல உள்ள யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாது, நம்ம எப்படியாவது வந்துட்டு அவங்க 2 பேரை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, சரி ஜானகி, நம்ம வந்துட்டு வீட்டுல உள்ள யாருக்கிட்டையும் தெரியப்படுத்தாம அந்த கதிருக்கும் தனாவுக்கும்
சேர்த்து வச்சிருவோம். தனா கிட்ட நான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக தனா கேட்பான்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா ஜானகி சொல்கிறாங்க ரகுராம் கிட்ட, இங்கே பாருங்க, நாளைக்கு போயிட்டு நம்ம கதிரை பார்த்து கதிரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராமும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் காலை நம்ம ஜானகியும் ரகுராமும் சேர்ந்து கதிரை கூப்பிட்றதுக்காக கதிர் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ மாயாவும் கதிர் இருக்க. ரகுராம் போயிட்டு நேராக மாயா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ மாயா நேராக அவர்கிட்ட, எதுக்காக பெரியப்பா என்னட்ட மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, இல்லைம்மா, இந்த குடும்பத்துக்காக தான் நீ எல்லா நல்லதும் பண்ணியிருக்க. ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்காம நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க கூடாது. நீ என்ன விஷயம் முடிவெடுத்தாலுமே இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் அப்படிங்கிறத நான் ஏன் புரிஞ்சிக்காம போயிட்டேன்னு தெரியல. அந்த புவனேஸ்வரி சொன்ன பொய்கள் எல்லாத்தையுமே நம்பிட்டேன் அப்படின்னு. அப்போ மாயா நேரா ஜானகியை பார்க்க ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, என் பொண்ணோட வாழ்க்கை மட்டும் இல்லை, உன் வாழ்க்கையும் எனக்கு முக்கியம்தான். அதனால உங்கள் 2 பேரோட சந்தோஷத்துக்காக தான் நான் நான் அவர்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன். அவர்கிட்ட உண்மையை சொன்னது ரொம்ப நல்லது தெரியுமா? ஏன்னா இப்படியே உன் வாழ்க்கை இருக்கக்கூடாதுல்ல. கண்டிப்பாக அவரை பற்றி எனக்கு தெரியும். உண்மை தெரியலைன்னா அவர் கடைசி வரைக்கும் உன்னை மன்னிக்க மாட்டார் அப்படின்னு. அதனால தான் நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயே சொல்கிறாங்க நேரா ரகுராம் கிட்ட, பெரியப்பா, இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தனா கிட்ட சொல்லல. இல்லை, இந்த விஷயம் தனாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், மனசு உடைஞ்சு போயிடுவா அப்படின்னு. அப்போ ரகுராம் நேரா ஜானகியை பார்த்து, இங்கே பாரு ஜானகி, மாயாவையும் கதிரையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வா, நான் தனா கிட்ட சொல்லி புரிய வச்சிடறேன் அப்படின்னு. அப்போ கதிரை பார்க்க ரகுராம் நேராக கதிரை கையெடுத்து கும்பிட்டு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல. அப்போ கதிர் சொல்கிறாரு, ஐயோ மாமா, என்ன இதெல்லாம் அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, என் வளர்ப்பு தப்பாக போயிருச்சு அப்படின்னு எல்லாரும் சொன்னப்போ கூட நான் அப்படி உன்னை திட்டிருக்க கூடாது. நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்க. ஆனால் உன்னை நான் இப்படி தப்பாக நினச்சிட்டேனே, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல. அப்போ கதிர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க மாமா, அந்த புவனேஸ்வரி நல்ல வேலை இல்லை அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து நான் உங்களை எச்சரிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை கேட்டிருந்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. ரகுராம் சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிரு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கதிரை கையெடுத்து கும்பிட. அப்போ கதிர் சொல்கிறாரு, ஐயோ மாமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அப்புறமா மாயா சொல்கிறாங்க, எப்படியாவது தனத்துக்கிட்ட மட்டும் புரிய வச்சு எப்படியாவது தனத்தையும் கதிரையும் சந்தோஷமாக வாழ வைக்கணும் அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இப்போதைக்கு தனா அந்த புவனேஸ்வரியோட பிடியில் இருக்கா. அந்த புவனேஸ்வரி என்ன சொன்னாலும் நம்புற சூழ்நிலையில இருக்கா. எப்படியாவது தனத்துக்கிட்ட அந்த புவனேஸ்வரி கெட்டவ அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னு. கதிர் சொல்கிறாரு, இதை பற்றி நான் ஆல்ரெடி தனா கிட்ட பேசிட்டேன். ஆனால் தனா என்ன சொல்கிறான்னா, புவனேஸ்வரி எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் கார்த்தி சார் அப்படி கிடையாது, கார்த்திக் சார் ரொம்ப நல்லவர் அப்படின்னு அவள் ரொம்ப பிலீவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால தான் வந்துட்டு இத்தனை நாள் அவகிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல. அந்த கார்த்தியை லவ் பண்ண பொண்ணை கூட நான் அந்த தனா கிட்ட நேரடியாக மீட் பண்ண வச்சுட்டேன். அப்போ கூட அந்த தனா நம்பவே இல்லை. இதுலேருந்தே தெரியுதா எப்படி அந்த தனா வந்துட்டு கார்த்தி மேலே லவ்வாக இருக்கான்னு. இதான் ரொம்ப பிரச்சனையே அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு கதிர், கவலைப்படாத. அந்த கதிரை கார்த்தியை பற்றின உண்மைகளை எப்படியாவது நம்ம தனா கிட்ட புரிய வச்சிடலாம், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, ஆமாம், அந்த கார்த்தி லவ் பண்ணுற பொண்ணு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவளை மட்டும் நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த கார்த்தி முன்னாடி நிற்க வச்சிட்டோம்னா நமக்கு அது போதும், அந்த தனா முன்னாடி நிற்க வச்சிட்டோம்னா நமக்கு அது போதும் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் சொல்கிறாரு, இப்போ அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த பொண்ணு இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கா. புவனேஸ்வரியால் தான் அந்த கார்த்தி வந்துட்டு அந்த பொண்ணை பார்க்காம இருக்கான். புவனேஸ்வரியோட பிடியில் தான் அந்த கார்த்தி இருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, அந்த பொண்ணை மட்டும் நம்ம எப்படியாவது தனா கிட்ட பேச வச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இந்த ப்ரெடிக்ஷன் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.